சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடந்திருக்காது. அது மிகப்பெரிய அளவுல பல நேரங்களில் உங்களுக்கு தோல்விகளை மட்டுமே தாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க எதிர்பார்த்தபடி வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் கிடைத்திருக்காது. தோல்விகள் மட்டுமே தாங்க கிடைத்து கொண்டே இருக்கும். இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தொந்தரவாகவும் நிச்சயமா மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும், எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுமே உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். படித்து முடித்து வேலைக்கு சென்ற மாணவர்களோ மாணவிகளோ உடனே நீங்க வேலைக்கு செல்வீங்க. அதுவும் சிம்மம் ராசி சேர்ந்த ஒரு நபர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அந்த ஒரு இடத்தில் உங்களால நீண்ட நாட்கள் தக்க வைத்து அந்த ஒரு இடத்தில் இருக்க முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகள், மனதில் குழப்பங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வந்து அந்த ஒரு வேலையை விட்டு நீங்கள் மீண்டும் வீட்டை தேடி வந்து விடுவீங்க. இல்லை என்றால் அந்த ஒரு வேலையை விட்டு வேறொரு வேலைக்கு நீங்க மாறி விடுவீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இது சிம்மம் ராசி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல இன்னொரு பக்கம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் உச்சத்தில் இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் சேர்ந்து உங்களுடைய மன அழுத்தத்தை உச்ச நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும். ஆனா நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமா என்று. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாம பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய விஷயங்களை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். சின்ன விஷயங்கள் கூட பெரியதாக தோன்றவும் ஆரம்பிக்கும். ஏன் இப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகளும் பெரிய பெரிய எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு பிரச்சனை போலத்தாங்க தெரியும். அதே போலத்தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரமும் தெரியவும் ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய மனமும் எப்போதும் ஒரே அழுத்தத்தில் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அமைதியாக இருக்க முடியாம சிந்தனைகள் உங்களுக்கு ஓயாமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஏதாவது பண்ணி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களை முன்னேற விடாமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போய் எதையும் செய்யாமல் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் இனிமே படக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்க வந்த பிறகு வாழ்க்கையில் இனிமே நம்ம கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. உங்களுடைய மனதையும் நீங்கள் மாற்றவும் செய்திருப்பீர்கள். ஆனா அந்த அழுத்தங்கள் தாங்க உங்களை உள்ளுக்குள்ள பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்குள்ள நடந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்துல உங்களுக்கான வாக்குவாதங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குடும்பத்துல ஏற்படக்கூடிய இந்த வாக்குவாதங்கள் உங்களுடைய மனநிலையை மேலும் மேலும் பாதித்து கொண்டே இருக்கும். நீங்க உங்களுடைய குடும்பத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய குடும்பம் அதை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய குழந்தைகளுடனோ இல்லைன்னா உங்களுடனோ தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டே தாங்க இருப்பாங்க. இதனால குடும்பத்துல உன்னை கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இல்லை என்றால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். இல்லை என்றால் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இடையில் அடிதடி சண்டைகள் கூட நிச்சயமாக ஏற்படும். பெற்றோர்கள் சொல்வதை குழந்தைகள் கேட்காமல் இருப்பது போன்ற சில சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். அது எல்லாமே ஏற்பட்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள்ல ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் சின்ன விஷயங்களாகத்தான் போகும். போக போக அது பெரிய விஷயங்களாக மாறி பெரிய சண்டையாகவும் மாறி அடிதடி சண்டைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, என்னுடைய சூழ்நிலை மட்டும் ஏன் இப்படி எல்லாம் எனக்கு பிரச்சனைகளை தேடி குடிக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது தேவையில்லாத ஒரு மனக்கசப்பையும் உங்களுக்குள்ள உருவாக்கியும் கொடுக்கும். நீங்க அமைதியாக இருக்க முயற்சி செய்தாலுமே சூழ்நிலை அதனை அனுமதிக்கவும் செய்யாது. அந்த சண்டைகள் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களோடு கூட ஒரு தூரத்தையும் உருவாக்கி கொடுக்கும். இது உங்களை உள்ளுக்குள்ள மிகவும் காயப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஓடிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிவித்தும் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க
இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதிலும் இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இன்று தனிப்பட்ட உறவுகள் அன்பு நிறைந்ததாக மாறவும் ஆரம்பிக்கும். தனிமையை மட்டுமே நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு நேரத்தில் புதிய ஒரு மனிதர்களோ இல்லைன்னா திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய ஒரு வரன் வாய்ப்புகளோ உங்களை தேடி வரும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தனிமை என்கிற ஒரு நிலைமையானது உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். ஆனா நீங்க முழு மனதுடன் எதிலும் இறங்க வேண்டும். முழு மனதுடன் இறங்காமல் பாதியுடன் நீங்க உங்க வீட்டுல பாருங்க, நான் சரியா இல்லையான்னு பொறுமையாக சொல்கிறேன் என்றீர்கள் என்றால் அது பிற்காலத்துல பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவில் தைரியமாக இருங்கள். இல்லை என்றால் அது பிற்காலத்தில் உங்களை தங்க பிரச்சனையில ஆழ்த்திவிடும். எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் எதில் முடிவை எடுத்தாலும் அதில் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறைகள் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் இந்த ஒரு நாளில் ஆதரவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் எது செய்தாலும் அவர்கள் ஆதரவை உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அதனால அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவும் செய்யும். நல்ல உடல் நலம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக இருக்கும். பல்வேறு செயல்பாடுகளில் நீங்கள் சுறுசுறுப்புடன் நடந்து கொள்வீங்க. பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிக அளவுல ஒரு ஊக்குவிக்கக்கூடிய சிறப்பையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களில் போய் பங்கேற்கும் பொழுது உங்களை முதன்மையான ஒரு நபராகவும் ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு நபராகவும் அனைவரும் உங்களை குறிப்பிடுவாங்க. அதனை கேட்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு சந்தோஷங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால நீங்கள் அனைத்து சுபகமான நிகழ்வுகளில் இந்த ஒரு நேரத்தில் நீங்க கலந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய துணையுடன் இணைந்து உங்களுடைய வளங்களை நீங்கள் ஒருங்கிணைப்பதில் இந்த ஒரு நேரத்தில் நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய வீட்டை ஒதுங்கி வைப்பது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவது என அனைத்திலும் இருந்து உங்களுடைய மனைவியுடனோ இல்லைன்னா கணவனுடனோ சேர்ந்து சில முடிவுகளை நீங்க சரியான முடிவுகளாக எடுப்பீங்க. இதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த ஒரு நாளில் வெற்றிகள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். மாலை பொழுது ஆன்மீக கூட்டங்களில் நீங்கள் கழிந்து விடக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். மாலையில் உங்களுக்கு ஒரு பரிசு அல்லது இன்ப அதிர்ச்சியானது நிச்சயமாக கிடைக்கக்கூடும். ஆனா நீங்க எதிர்பார்க்காத ஒன்றாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு மிதானமான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். உடனடியான வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொடுக்காது. இருந்தாலும் அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது இனிமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரவும் செய்யும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது உண்டாகும். உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள ஏற்படும். சில அனுபவங்கள் மூலம் புதிய ஒரு கண்ணோட்டங்கள் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நேரங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவும் தெரியாமல் இருந்தாலும் போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒற்றுமையானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.